தூத்துக்குடி அருகே சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் அமையவுள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக தூத்துக்குடியில் தனது மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்தை துவங்க உள்ளது. இதற்காக தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 400 ஏக்கர் பரப்பளவில் மின்சார கார் உற்பத்தி நிலையம் துவங்க உள்ளது. இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பாம்சான் ராவ் அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மின்சார கார் உற்பத்திக்கான அடிக்கல் நாட்டுகிறார். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் முதல் முறையாக இந்தியாவில் இந்த மின்சார கார் உற்பத்தி நிலையத்தை துவங்க உள்ளது. இந்த மின்சார கார் துவங்கப்பட உள்ள நிலையில் இந்த பகுதியில் பசுமை போக்குவரத்தை நோக்கி இந்த மின்சார கார் உற்பத்தி துவங்க உள்ளதாக அதன் நிறுவன செயல் தலைவர் தெரிவித்துள்ளார். This is a truly momentous and a monumental occasion for VinFast and Tamil Nadu. ஷேக் மதார், தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் அமையும் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலைக்கு மொத்தம் எவ்வளவு கோடி ரூபாய் அமைக்கப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்களை சொல்லுங்கள். தூத்துக்குடி அருகே உள்ள சில்லாநத்தம் பகுதியில் சிப்காட்டுக்கு சொந்தமான சுமார் 400 ஏக்கரில் இந்த மின்சார கார் உற்பத்தி துவங்க உள்ளது. இதில் மொத்தம் 16 கோடி ரூபாய் மதிப்பில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மின்சார கார் துவங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக 4,000 கோடி மதிப்பில் முதல் கட்ட பணியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துவங்குகிறார். இந்த மின்சார உற்பத்தி கார் நிறுவனம் தூத்துக்குடியில் துவங்க உள்ளதை தொடர்ந்து தமிழகம் மட்டுமில்லாமல் மொத்தம் 3,500 பேருக்கு முதல் கட்டமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் என அதன் செயல் தலைவர் தெரிவித்துள்ளார். மற்றும் இது மட்டும் இல்லாமல் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் வகையில் இந்த மின்சார கார் நிறுவப்படும் என தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொண்ட பூமியை உருவாக்கும் வகையில் நவீன பசுமை போக்குவரத்து எதிர்காலத்தை உருவாக்க இந்த நிறுவனம் பாடுபடும் என அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஷேக் மதார்.